என்ன வேணும் என்ன கேளு. இசக்கியம்மன் தெய்வம் எங்கேயாவது இருக்கா? எங்கே இருக்கு? அப்படியா உங்கள் பக்கத்தில் வருதோ? நீங்கள் திருச்செந்தூரா தூத்துக்குடியா? திருச்செந்தூர். உங்கள் இசக்கியம்மா அங்கே இருக்கா தூத்துக்குடி பக்கத்தில். கால் வந்துட்டுவாங்க. உன் பின்னால் சிகப்பு சேலை கட்டி பிச்சு பூ வச்சு கையில் ஒரு வெட்டியும் வச்சு வந்து பக்கத்தில் நிற்கிறான். அங்கே என்ன வேண்டுதலை பண்ணீங்க? அவளுக்கு தொட்டில் புள்ள அடித்து வைப்பதாக வேண்டுதல் பண்ணியிருக்கீங்களா? அதான் மரத்தில் தொட்டில் பிள்ளை சோளவு எல்லாம் போட்டு அப்படி ஆட்டுறது மாதிரி அப்படி வந்து காட்டுறா. பொம்பளை பிள்ளை பிறக்கும் ஏற்றுக்கிடுவியா? கால் வந்துட்டு வா போ. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். ஆடு கோழி வெட்டி அருமையான வழி ஓட்டு வில்லிசையும் தானம் வைத்து அந்தனோடு தானம் சேர்ந்து கொடை நடத்துகிற மாடம் ஒருத்தன் தெய்வமாக வந்து இருப்பான். இருக்கானா? உன் குடும்பத்தில் முன்னோர்கள் வெட்ட வேண்டிய கிடாய் பாக்கிய வெட்டாமல் குற்றம் வச்சிருக்காங்க. அது ஒரு குறையாக வந்து நிற்கி தப்பட தப்பட தப்படன்னு மகுடம் ஆடுதாங்க. வேட்டைக்கு போகும் அந்த சாமி. அந்த சாமிகிட்ட கேட்டேன், பொம்பளை பிள்ளை கொடுக்கியே என் குறைகளை நீக்கலையே, அது எப்போ தீரும்னு கேளு அப்படின்னு சொல்லுது. இந்த வருஷம் செஞ்சுருவீங்களா? கால் வந்துட்டுவாங்க. உன் வயிற்றில் எந்த குறையும் இல்லை. முன்னால் எடுத்த சில ரிப்போர்ட்டுகளை வச்சுக்கிட்டு நீ பயந்துட வேண்டாம், சரியா? இப்போ குழந்தை தோன்றக்கூடிய சக்தியை கொடுத்தாச்சு. பொம்பளை பிள்ளை பிறக்கும். என்ன பேர் வைப்பேன்? இசைக்கம்மான்னு பேர் வச்சுக்கோ. ஏன்னா நீ விரும்புகிற தெய்வத்தை தானே வைக்கணும், அதானே நீதி. இந்த அப்படி ஆனந்தமாக ரெண்டாவது ஒரு பையன் பிறப்பான். அப்போ அவனுக்கு சுடலை மாடம்னு வைக்கட்டுமான்னு என்கிட்ட நீ கேட்பிய? அப்படி நினச்சிட்டேன். ஏய் நினச்சே நினைக்கலையா? மூணாவது ஒரு பையன் பிறப்பான். அவனுக்கு திருச்செந்தூரில் போய் நாங்கள் கும்பிட்டோம், முருகம்னு வைப்போம்னு சொல்லுவார். அப்போ எங்களுக்கு 3 பிள்ளை இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். 3 பிள்ளை இருக்குது, கும்பிடு, வெற்றி உண்டு. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. குடிக்கவே கூடாது. நல்லா அதே செந்தூர். உங்களுக்கு திருச்செந்தூரா? திருச்செந்தூர் ரோடா? திருச்செந்தூர் ரோடு எங்கண்ணே? வவ்வாலா தொங்குது உங்கள் ஊரில்? அந்த ஊரா? மரத்தில் வவ்வாலா தொங்குமே, தொங்குதான். கால் வந்துட்டாங்க. தலைகளை தொங்குதியா? என்ன வவ்வா நேரமாக தொங்கு? அப்படி கேட்க வேண்டாமோ? நான் சொன்னால் எது இடத்துல ஓமான்றது. இடது பக்கம் பார்த்தா நதி, வலது பக்கம் பார்த்தா ஊர். அந்த ஊருக்குள்ளே லாஸ்ட்டில் போனால் இடது பக்கத்தில் வரும் உங்கள் வீடு, சரிண்ணா? அதானே உங்கள் எல்லை. ஒரு வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே சொல்லமாட சாமி, அந்த சாமி இந்த சாமின்னு வச்சு கும்பிட்றாங்களா? அது யார்? அப்படியா? அதில் மாடசாமி இருக்காரா? நான் சொல்ல ஒரு காம்பவுண்டுக்குள்ளே சொல்லமாட சாமி வச்சு கும்பிட்றாங்க. கால் வந்துட்டு வரலாம். உங்கள் வீட்டு பத்திரம்லாம் எங்கப்பா இருக்கு? தாத்தா கிட்ட ஏன் அங்கே போய் கொடுத்து வச்சேன்? அது என்னைக்கு கிடைக்கும்? கையில் கிடைக்குமா? அதை வாங்கணும்ல. அடுத்த பிழைப்பை எப்படி பார்க்குறது? உண்மையா இல்லையா? எங்கேயாவது போய் குறி காக்கிறதுக்கோ ஜாதகம் பார்க்கறதுக்கோ போனால் உங்களுக்கு சரியாக தொடங்காத. உண்மையா? ஆனால் இங்கே அப்படி கிடையாது, தெரியுமில்ல? மூடி வச்ச பத்திரத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்துருவேன். 1 2 3 4 5 6 7 8 9 3 பிறவி, 3 தலைமுறை, 2வது தலைமுறை அப்பங்காலம். உங்கள் அப்பாவுடைய காலத்தில்
உங்கள் தெய்வத்தை வணங்குறதுக்கு இடுகாடு பக்கத்தில் மனிதனை புதைச்ச இடத்துல கும்பிட்டாங்களா? கல்லறை பக்கம், அதாவது இந்த படையல் போட்டு கும்பிட்றது, அந்த பண்பு நடந்திருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? பண கஷ்டத்தை தீர்த்து தாரேன். குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை குறைவு, மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கும். புரியுதா? வாழ வந்தவர்களால் பிரச்சனை நடக்கும். இது நீ பேச ஆரம்பிச்சனா நீங்களே ஒவ்வொரு இடத்துல தனித்தனியாக போய் இருக்க வேண்டிய நிலைமை இருக்கும். 1.25 ஆண்டுகள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் நடக்கும். தேவையில்லாதவர்கள்லாம் வந்து ஐடியா கொடுத்து உங்கள் குடும்பத்தை குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் நடக்கு. இதுக்கு கிரகம் காரணமா, செய்வன கோளாறு காரணமாங்கிறது உங்கள் சந்தேகம் உள்ளத்தில் ஓடுது. நிச்சயமாக உண்டு, நடந்தது உண்மை. அது எங்கே அப்படின்னு கேட்டேன். பழைய காலத்து சுண்ணாம்பு அரைப்பாங்கல்லப்பா, சுண்ணாம்பு தயாரிக்கிற இடம் எங்கே இருக்கா? அந்த பக்கத்தில் இருந்து தான் தொழிலாளிகள் தோன்றியிருக்காங்க. அதனால் அங்கே என்ன பகவானே நீங்கள் வந்திருக்கீங்கள, என்ன விஷயம்? ஆமாம், செய்வனை சொந்தமான கோளாறுகளால் உங்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்பவும் உங்கள் குடும்பம் 2 பிரிவாக பிரியதுக்கு சரியான சூழ்நிலைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த பிரிவுகளை மாற்றித்தாரேன். இருக்கிற கஷ்டங்களை, பண கஷ்டங்களையும் கடன்களையும் தீர்த்து தொழிலை ஊக்கமாக ஆக்கித்தாரேன். உங்கள் பத்திரத்தை மீட்டிடுவோம். சரியா? கால் விட்டுருவோம். ஆத்தா ஒரு பறவை குஞ்சு கேட்கிறாடா. யாரு? ஐயோப்பா, அவருக்கு ஒரு சேர் தூக்கி கொடுங்க, உட்காரட்டும். ஒரு சேர் எடுத்து கூட கீழே உட்கார முடியாது. அதனால் வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? சந்தோஷமாக எல்லாம் நடக்கும். இந்தாப்பா, புண்ணியமாக இருந்துக்கா, எல்லா நன்மையும் நடக்கும். மும்முறை என்னை பார்ப்பாயாக, நன்மையே விளையா வாழ. கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு ராம்நாடு. ராம்நாடு பார்த்துக்கிறாங்க. ராம்நாடு மகனே அருகினில் இருப்பாயடா. பிள்ளையை பற்றி காட்டு வந்தது யாரு? பிள்ளையை பற்றி காட்டு வந்தது யாரு? தொழில் சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. பாப்பா என்ன தொழில் பார்க்குற? மாட்டிக்கிட்டாரடி மயில கால் வந்துடலாம். உன் பேர் என்ன பேருமா? பூமிகா. கொண்டா வேணும். உணர்த்தியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம். பக்கத்தில் வாங்க. என்ன இந்த பாட்டை போய் நான் பாடிட்டேன் திடீர்னு? ஏன் தெரியாதா? இந்த பாட்டு மகாகவி காளிதாசுக்காக எழுதப்பட்ட பாடல். மகாகவி காளிதாஸ் 1000 காலத்தில் வாழ்ந்தாலும் ஆரம்ப காலத்தில் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர். ஆடுகளை மேய்த்து ஆத்தா பத்திரகாளியை வணங்கி மகத்துவமான வரத்தை பெற்று உலகமே போற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர். அதனால் நீங்கள் இப்போ நினைஞ்சிட்டு இருக்கிய ஆடு வளர்த்து பிழைச்சிக்கிட்டு இருக்கிய. அதனால தான் அடையாளமாக அந்த பாட்டை பாடினேன். புரியுதா? கால் விட்டுவாங்க. ஊருக்கு கதை சொல்வோன் உள்ளத்தை வதை செய்தால் சீர்பெரும் கவி வாடுமே. மகனே தெய்வத்தின் முகம் வாடுமே. என்ன மகனே வேணும்? நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? 1 2 3. உங்கள் எல்லையிலிருந்து கிழக்கு திசையை நோக்கி போனோம்னா பழைய காலத்து கிணறு இருக்குது. உங்கள் எல்லையிலிருந்து கிழக்கு திசையை நோக்கி போனால் பழைய காலத்து கிணறு இருக்குது. இப்போ 1.25 ஆண்டுகள், அதில் உள்ளுக்குள்ளே பார்த்தா 9 மாதங்கள். இந்த 9 மாதங்களில் நிறைய உயிர் சேதங்கள், உங்களுக்கு தங்காத சூழ்நிலைகள், பிரத்தியாரால இளைஞர்கள், இவை அனைத்தும் உன்னுடைய நடந்துக்கிட்டு இருக்கு உன்னுடைய பட்டிக்குள்ளே. இவைகளுக்கு காரணம் யாரும் பிளான் போட்டு எதுவும் பண்ணுறாங்களா, அல்லது இயல்பாக இந்த இடம் சரியில்லாமல் அப்படி எதுவும் தப்பு நடக்கா? இது என்னன்னு எங்களுக்கு தெரியணும்.
அப்படி சேதம் வராமல் சாமி எங்களை காப்பாற்றணும். நைட்டில் சில சமயத்தில் கை காலெலாம் கழுவிட்டு அம்மாவை நினச்சி கும்பிட்டுட்டு படுக்க போகிற இடத்துல எங்களுக்கு தெய்வ அறிகுறி தோன்றும். அந்த அறிகுறி நல்லா இருந்துச்சுன்னா நாளைய விழிப்பு நல்லா இருக்கும். ஆனால் இப்போ சில காலங்கள் அந்த அறிகுறியும் அந்த தெய்வ சங்கல்ப சகுனங்களும் எங்களுக்கு தெரிய மாட்டுக்கு. அதனுடைய காரணத்தால் ஏதோ ஒரு தடைகள் நடந்திருக்கு, தெய்வம் பேசாமல் இருக்குது, யாரோ மாறுபாடு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய மன அலைகளுக்குள்ளே இருக்குது. உண்மையா இல்லையா? கால் வந்துக்கலாம். என்ன ராமசாமி உங்கள் பேரா வருது? உன் பேர் விடா. நான் சொல்கிற பேர் உனக்கு எதுவும் தெரியுதாடா? ம், சரி, ஓகே, தெரியும். உங்கள் இடத்துக்குள்ளே வந்து சில தடைகளும் சில தவறான மாந்திரிகம் சொந்தமான பொருள்களும் உள்ள கிடக்கு. அதை நீக்கி உயிர் கண்டம் இல்லாமல் ஆக்கித்தாரேன். வேறு என்ன வேணும்? வெற்றி மாலை கொடுப்பா. வேறு என்னப்பா வேணும்? நல்லா வச்சு தரேன். மகாசக்தி அம்மா கொஞ்சம் வந்துரு. இந்தா கோடியாக பணம் சேரும். இந்தா மகனே, வெற்றியடைந்து என்னாலும் ஆனந்தமாக இருப்பாயாக. எல்லாம் கேட்டுட்டு அந்த பிள்ளையை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கலையடா? சரி, ஓகே, நல்லா இருக்கும். அறிவை கொடு, புத்தியை கொடுன்னு மகாகவி காளிதாஸ் கேட்டார். அதை நம்ம கொடுத்துருவோம். இந்தா படித்து முன்னேறிவாங்க. பற்றி கர்மசாமிக்கு அதே ராமநாட்டு பகுதி கால் வந்துட்டு வரலாம். எண்ணிலாரும் தவத்தோன் எம்பிய சொல் மருமத்தில் எரிவேல் பாய்ந்து புண்ணிலா பெரும்புளையில் கனல் நுழைந்தால் என புகுதலோடும். நீ என்ன கேட்ட எனக்கு தெரியாத? நானும் ராமநாடு தானே, எந்திக்கட்டுமா? அண்ணா வணக்கம்ண்ணே, நல்லா இருக்கேளா? என்னென்ன வேணும்? யாருக்கெல்லாம்? பிள்ளை எங்கே இருக்குது? பேர் என்ன பேர்? எனக்கு பிள்ளை எனக்கு பிள்ளையை பற்றி மட்டும்தான் சொல்ல முடியும், உங்களை பற்றி சொல்கிறதுக்கு முடியலை. என்ன செய்கிறது? எண்ணிலாரும் தவத்தோன் எம்பிய சொல் மருமத்தில் எரிவேல் பாய்ந்து. தவம் தாங்கிய முனிவர் சொன்ன சொல்லு எப்படி இருந்துச்சான்? ஆறாத புண்ணில் தீயை கொண்டு சொருகுனது மாதிரி இருந்துச்சான். அதை மாதிரி பிள்ளையனுடைய வார்த்தை, மகனுடைய வார்த்தை, மனைவியுடைய வார்த்தை. யாருடைய வார்த்தை? மகனின் வார்த்தை, மனைவியின் வார்த்தை. புண்ணிலாம் கனல் நுழைந்தாலென புவியில் புகுதலோடும். புண்ணில் தீக்குச்சியை கொண்டு போய் நெருப்போட சொருகுனது மாதிரி உன் நெஞ்சில் புகுந்து இந்த வாழ்க்கையே ஒரு சில நாள் வர பார்ப்போம். இவங்க ஒத்து வந்தால் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஒன்று எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியேறணும். அப்படி இல்லையா இவங்களுக்கு சம்மந்தப்படாத இடத்துல நம்ம உயிரை விட்டுறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்துருக்கேன். கால் வந்துட்டு மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழ்வகையும் புரிந்து கொண்டான். காசும் பணமும் தான் அந்த உலகம். ஆசை பாசம்ங்கிறதெல்லாம் பொய். புரியுதா? ஆசை பாசம்லாம் பொய். உடம்புல வலிமையும் தெம்பும் இருந்து இவன் உழைச்சி இந்த வாழ்க்கையை சரியாக்குறத வரை என் அத்தான், என் ராசா, என் அப்பா, நீ தான் என் கடவுள் அப்படின்லாம் சொன்னாவ. இன்றைக்கி எல்லாம் செட்டில் ஆயாச்சு. இருந்தால் இருக்குன்னா திண்ணையில் பிடித்து தூக்கிட்டு போட. எத்தனை ஹோட்டல் இருக்கு, அங்கே போய் சாப்பிடு. இப்படியெல்லாம் நிலைமை கொண்டு வந்து விட்டுருச்சு. இந்த நிலைமை வந்து கிரகமா வேற யாரும் கோளாறு பண்ணி பிரிஞ்சுட்டா. என் பொண்டாட்டி அப்படி இருக்க மாட்டாளா? உத்தமிலா அவள் அப்படி மாற மாட்டாளே. சின்ன வயசில் வச்ச பாசம் பிள்ளைக்கு அறிவை மயக்கிடுது. அவள் உண்மையிலேயே செய்வனை வச்சு மாறலை, அவள் புத்தி மாறி போச்சு. மகன் பிரத்தியாரு சொல்லு கேட்டு உன்னை குற்றவாளி ஆக்கிட்டான்.
நீ உழைச்ச முதலாம் இப்போ பிடுங்கிட்டு அடுத்த செலவுக்கு என்ன செய்வோங்கிற கேள்விக்குறியோடு நீ வாழ்ந்துக்கிட்டு நம்ம இருக்க. சொத்தை ஏமாற்றி வாங்கிட்டாங்க. கால் வந்துட்டு வா. எல்லாம் கருப்பசாமி காப்பாற்றுவான். திக்கற்றவனுக்கு தெய்வம் தானே துணை. உண்மையா இல்லையா? கொஞ்ச நேரம் என்னையை நினச்சி கும்பிடுப்பா மனசுக்குள்ள. எல்லாரையும் மறந்துடு, என்னையை மட்டும் நினை. எல்லாரையும் மறந்துடு, என்னையை மட்டும் நினச்சிக்கோ. அப்பா இந்தாப்பா 32 நாட்களுக்குள்ள உன் மனைவியுடைய மனசு மாறும், குடும்பம் ஒன்று சேரும். அதற்கு முன்னால் உங்கள் பத்திரம் இன்னொருத்தங்கிட்ட அடமானமாகி பணம் ஆகும். அதை தடுத்து நான் நிறுத்துவேன். நீ கையெழுத்து போடணுங்கிற ஒரு நிலைமை அங்கே வரும். உன்னைய இழுப்பாங்க. என்கிட்ட காக்காவை நீ போட்டனா எல்லாம் இழந்து போயிடுவேன். அத்தனை வரையும் மடக்கி தரேன். நல்லா இருக்கு, போ, வெற்றி அடைஞ்சு வா. கர்மசாமிக்கு என்னடா கையில் என்னடா வச்சிருக்கிறே? எந்த ஊர் உனக்கு? கால் வந்துட்டு வா. ஏய், யார்கிட்ட ஏமாத்த? நல்ல காலில் விடலை. சாமிட்ட உன் மனத்தை கொடு. அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல கணுமதிக மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுத கால். உன் பேர்? உங்கள் எல்லையில் விநாயகர் கோயில் இருக்கோ? கண்ணை முடிக்கா. உன் மேலே எப்பேர் போட்டிருக்காங்களேடா. ஆனால் நீ இப்போ என்கிட்ட சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு இப்போ நீ என்கிட்ட சொல்லுத. அங்கே நீ பொய் சொல்லுதுன்னு சொல்லி உன் மேலே குற்றச்சாட்டு. அதே மாதிரி நீ பொய் சொல்லுதுங்கிறதுக்கு அவங்க பக்கத்தில் நிறைய சான்றும் பக்க துணையும் நிறைய எவிடன்ஸும் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். ஒரு பொம்பளையுடைய கை நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. கால் வந்துட்டு வா. குற்றவாளியை கேட்டால் நான் குற்றம் செய்கிறேன்னு தான் சொல்லுவான். சுத்தவாளியை கேட்டால் நான் குற்றம் செய்கிறேன்னு தான் சொல்லுவான். ஆனால் உண்மையை கிளறி எடுக்கணுமே ஒரே வார்த்தை. நீ குற்றவாளி என்பது 25% உண்மைதான். இல்லை சாமி, நான் வந்து அது வந்து இப்போ இந்த பிள்ளையை தொட்டான்னு சொல்லிட்டு இந்த கேஸை கொடுத்துருக்காங்க சாமி. அது எனக்கு வந்து என் பிள்ளை மாதிரி சாமி. அதை நான் வந்து ஒரு இது கூட செய்யல சாமி. ஆனால் வந்து இந்த 26 தீர்ப்பு வருது சாமி. அந்த தீர்ப்புலேருந்து எங்களை காப்பாற்றிட்டாங்க சாமி. அதுதான் சாமி வந்து வந்திருக்கேன் நான். ஏலே கண்ண முடுறா. உன்னை காப்பாற்றணும்னு சொல்லு, காப்பாற்றுறேன். ஆனால் நியாயப்படுத்தாத. கால் வந்துட்டு வா. இன்னும் ஒரு தடவை காலில் வந்துட்டு வா. மனிதனுக்கு ஆசை அறிவு கண்ணை மறைக்கும். இந்தாடா தம்பி, உன்னை குற்றவாளி இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சு தரேன். உன்கிட்ட 2 டெஸ்ட் எடுப்பாங்க. அதில் உன்னை குற்றவாளியில் நிரூபிச்சு தரேன். ஆனால் நீ நீதிமன்றத்தில் விசாரணையில் நிற்ப. கடைசி முடிச்சு நைட்டில் மாலை 5:50க்கு நீ குற்றவாளி இல்லைன்னு உன்னை வெளியே விடுவேன். போய்ட்டு வா. இப்போ கர்மசாமிக்கு ஆனால் ஒன்று தம்பி, வாழ்க்கையில் இனிமேல் நீ யார்ட்டுமே பழகக்கூடாது. என்ன சத்தியம்? வழக்கை கொடு. கர்மசாமிக்கு ராமநாட்டு பகுதி மஞ்சக்கொலை வேற எலுமிச்சங்கனி வேப்பங்கொலை எல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன வேணும்? சரி, கால் வந்துட்டு வாமா. யாருமா நீ? பிள்ளை யாருக்கும் வேண்டியிருக்கா? என்ன வர வேணும் உனக்கு? மஞ்சக்கொலை வேப்பங்கொலை எலுமிச்சங்கனி. கால் வந்துட்டு வா.
அம்மா நீ எதுக்கு வந்து நிற்கிற? இது உண்மையிலே நடக்குமா நடக்காதா? வா. என்ன வேணும்? கண்ணை மூடிக்கான்னு நல்ல கண்ணை முடிக்கா. நம்மகிட்ட மஞ்சள் இருக்கா? கொண்டா. குங்குமம் கொண்டா. நேரம் ஆகுதுடா. விரும்புன்னு போய் கேட்டு போய் மாதிரி நடக்க. இருக்கும் இடத்தை விட்டு போத்தி இல்லாத இடம் தேடி இருக்காடா. சரி வாங்க. உன்னுடைய கணவனுடைய உயிர் கண்டம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். வார பௌர்ணமி அன்னைக்கு மஞ்சள், குங்குமம், வேப்பிலை, 27 எலுமிச்சம்பழம் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறேன். இந்தா இதை கொண்டு மங்களமாக வச்சுக்கா. வெற்றியாக நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்தா காப்பாற்றித்தாரேன். ஆபத்து இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். நல்லா கர்மசாமிக்கு ஒரு வீடு சம்பந்தமான பத்திரம் சம்பந்தமான வார்த்தைகள் எல்லாம் குடும்பத்துக்குள்ள பேச்சுவார்த்தையில் நடக்கு. அதுக்கு உன் மருமகா ஒரு காரணம். இப்போ அவள் மீண்டும் இங்கே வருவாளா வரமாட்டாளா அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனோநிலைகள் உங்கள் குடும்பத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அவள் கண்டிப்பாக வரணுமா? நாங்கள் எல்லாமே எடுத்து துணியெல்லாம் மடித்து ரெடியாக பெட்டியில் எடுத்து கட்டி தயார் பண்ணிட்டோம். அதனால் இன்னும் நம்ம எப்போ வரப்போகிறோம், கூப்பிட்டா பார்த்துக்கிடுவோம், என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிற போட்டியில் போய் அது உட்காந்துருக்கு. வர வச்சு தரணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வரலாம். ஆனந்தத்தேன் காத்து தாலாட்டுதே அலைப்பாயுதே. பையன் எங்கே இருக்கிறார்? ரெண்டு கட்டா மனநிலையில் இருக்கிறார். போய் பார்க்கவா வேண்டாமா, வச்சுக்கிடவா விட்டுறவா அப்படின்னு முடிவெடுக்க முடியாமல் குழப்பமான நிலைகளில் உட்காந்துருக்கான். யார பையனை? அவளுடைய மனநிலைகளின்படி அவளுடைய ஆத்மா இன்னும் ஒரு 90 நாட்களுக்கு அவள் உள்ள அப்படி தான் இருக்கும். 3 மாத கால அவகாசத்தில் அவளுக்கு காலத்தை கொடுத்து சிந்திக்க வைத்து ஒரு குங்குமத்தை எடுத்து கொடுத்துத்தானே வர வைப்போம். நீங்கள் எந்த ஒரு கட்டாயத்தின்படி உள்ள வார்த்தைகள் எதையும் நீங்கள் விட்டுறக்கூடாது. கர்ப்பதாய் மேலே பொறுப்பை போட்டு நிதானமாக உட்காருங்க. 90 நாளைக்குள்ள ஒரு முடிவு எடுத்து தெளிவு பண்ணித்தானே கால் வந்துட்டு வரலாம். வெற்றிவேல் முருகனுக்கு. சனி பகவானே, அந்த பெண்ணை சேர்த்துக்கிடவா வேண்டாமா? அப்படியா? அவள் இப்போ மனம் போன போக்கு போய்கிட்டு இருக்காப்பா. அவளை நான் திருத்தி கொண்டு வந்து உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். மன நிறைவாயிரு மகனே, வெற்றி உண்டு. என்னை பார்த்துட்டு போகும்போது நாளைக்கு காலைல ஒரு 7 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ. உடம்புல என்னையா நான் கூப்பிடவே இல்லை, நீங்கள் குறிஞ்சி வந்துக்கிட்டு இருக்கிய. உடம்புல அறுவை சிகிச்சை செய்த தழும்பு இருக்க. யாருக்கு ஆப்ரேஷன்? யாருக்கு பண்ணியிருக்கு? என்னடா ஆப்ரேஷன்? கால் வந்துட்டு வா. ஓப்பன் சர்ஜரியா தம்பி? பாத்தியா என்னடா புள்ள நீ எல்லாம் என்னடா புள்ள. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா.
அமைதியாக இருங்கம்மா சொல்லாதீங்க. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக தொழிலை பற்றிய மன வருத்தமும் பிள்ளையை பற்றிய ஒரு உயர்ந்த சிந்தனையில் குழப்பமும் நடக்கு. மனைவி எங்கே இருக்கா? வீட்டில் இருக்கேன். அவளுடைய ஆரோக்கியம் தலை சம்பந்தமான குழப்பம் இருக்குது. அதையும் சரி பண்ணி தரேன். வேறு என்னடா வேணும் உனக்கு? இடம் அன்னைக்கு வந்து கேட்டு போனாங்க. 60 நாள் இப்போ கேட்டுருக்குறாங்க. கொஞ்சம் அட்வான்ஸை வாங்கிட்டு என்னை வந்து பாருடா. சரிங்க. பிடிவாதமாக நிற்காத. முதல்ல கிடைக்கிற பணத்தை வாங்கி அமுக்கிறதுக்கு பாரு. வா. அதான் மாமனார் பூமி காது கேட்கறதா? திடீர்னு காது கேட்க மாட்டேங்குது. அட்வான்ஸை வாங்கிட்டு என்னைய பார்க்கவா. கிடைக்கிற பணத்தை மடக்கு. அடுத்து உனக்கு லாபம்னா அடுத்து நான் தருவேன். ஏன் கவலைப்படுறேன்? மகிழ்ச்சியாவா. கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி மன உபாதை அடைந்து வந்தவர்கள். பிள்ளையை கட்டி கொடுத்துருக்கீங்களா? பிள்ளைக்கு கல்யாணம் முடித்து மன உபாதை பெற்று வந்தவர்கள். கல்யாணம் முடிச்சிருக்கியா? யாருக்கு? பொம்பளை பிள்ளைக்கா? எங்கே முடிச்சு கொடுத்துருக்கேன்? காலில் வந்துட்டு வா. புள்ளி விவரமாக கேட்காம உள்ளே விடக்கூடாது வண்டியை. அப்படியே வர்றேன். உட்கார். நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால். அம்மா நீ எங்கே இருக்கிற? பராசக்தி கொஞ்சம் சொல்லு. கேட்கலாம். திருப்பதி ஆண்டவர் உன் வீட்டுக்கு வராரு. என்ன விஷயம்? வெங்கடாச்சலபதி தான் குலதெய்வமா? கால் வந்துட்டு வா. திருப்பதி மலைகளிலே திகழும் ஸ்ரீனிவாசா, விருப்பமுடன் வாழும் எங்கள் வெங்கடேசா. பிள்ளைக்கு என்ன செய்யணும்? நல்லா புரிஞ்சுக்கா. அது பிரிவில் தான் முடியுங்கிறது தான் வந்திருக்கு. அதனால் ஒன்று சேர்க்கணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா. இவன் மேலே தானே குற்றம். கடன் வாங்கி கடனை வாங்கி கடன் அடைக்கலாமையா? முல்லை முள்ளால் எடுக்கலாம் என்பது முள்ளுக்கும் காலுக்கும் உள்ள உறவு. 1 கோடி ரூபா கடன் வச்சுருக்கான். அதை கொடுத்தவன் கேட்க வரான். 100 கோடி ரூபா கடன் வாங்கி கடன் கொடுத்தா மொத்த கடன் எவ்வளவு? 2 கோடி. ஒன்றை முடித்து மற்றொன்றை முடி. என்னைக்கும் பெண் புத்தி பின் புத்தி தான். நீ செஞ்ச குற்றம் இப்போ போலீஸில் ஒன்றை குற்றவாளி ஆக்கி உள்ள தூக்கி போட போகிறாங்க. தெரியுமா உனக்கு? கால் வந்துட்டு வா. அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் வா. அந்த முதல்ல உள்ளவனுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். அதை கொடுக்கணுமா வேண்டாமா? நான் ஒத்துக்கிட வச்சுருந்தேன். இந்த அவன் பிரச்சனையை முடிச்சாச்சு. போ, தீர்த்து தந்தேன். ஓடு. செய்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கா. நல்லா இருப்போம். பொம்பளை பிரச்சனைக்கு போ. வேலைக்கு ஒரு ஆர்டர் காப்பி ஒன்று அடித்து ரெடியாக இருக்குது. அது வந்தால் அந்த கம்பெனிக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படி ஒருத்தர் கேட்குறாரு. யாருப்பா? யாராவது கம்பெனி வேலைக்கு ஆர்டர் கேட்டிருக்கீங்களா? ரெஸ்யூம் கொடுத்துருக்கீங்களா? ஒரு கம்பெனியில் வேலை ரெடியாக இருக்குது. ஒரு புள்ள படுத்துக்கிட்டு இருக்கு. யார் அது? பைசியில் ஒன்று. இப்போ 2ஆவது நீங்கள் வந்தால் நீங்களே வருவீங்க. நம்ம சரி ஓகே விட்டுருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10.